வணக்கம். நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல மன அமைதியையும் ஆன்மீக தெளிவையும் அடைய ஒரு வழி இருக்கா? ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து 2 சக்தி வாய்ந்த ஸ்லோகங்கள் நமக்கு ரொம்ப பழமையான ஆனா இன்னைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பதில கொடுக்குது. அதத்தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். வாங்க உள்ள போகலாம். முதல்ல இந்த சம்பவம் எங்க நடக்குதுன்னு பாப்போம். நைமிசாரண்யம்னு ஒரு புண்ணியஸ்தலம். அங்க பெரிய பெரிய முனிவர்கள் எல்லாம் ஒன்னு கூடி ரொம்ப நாளைக்கு நடக்க போற ஒரு பெரிய யாகத்தை செய்ய தயாரா இருக்காங்க. அந்த சூழல்ல தான் நம்மளோட இந்த உரையாடல் ஆரம்பிக்குது. இப்போ நாம பார்க்க போற முதல் ஸ்லோகம் ஒரு பெரிய புதிரை விடுவிக்க போகுது. அதாவது நம்ம கூட ஒரு மனுஷனா வாழ்ந்ததா சொல்லப்படுற ஸ்ரீ கிருஷ்ணர் எப்படி முழுமுதற் கடவுளா இருக்க முடியும்? இந்த ஸ்லோகம் அவரோட அந்த தெய்வ ரகசியத்தை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது. கிருத்தவான் கில கர்மாணி சஹ ராமேண கேசவஹா அதிமர்த்தியானி பகவான் கூடஹா கபட மானுஷஹா விம்ஷிதி. இந்த ஸ்லோகத்தோட ஆழத்தை புரிஞ்சுக்க வாங்க ஒவ்வொரு வார்த்தையா பிரிச்சு பார்க்கலாம். கிருதவான் அதாவது செய்யப்பட்ட செயல்கள். யாருடன்? சஹராமேன பலராமருடன் சேர்ந்து. யார் செஞ்சது? கேசவஹ ஸ்ரீகிருஷ்ணர். என்ன மாதிரியான செயல்கள்? அதிமர்த்தியானி அதாவது சாதாரண மனுஷ சக்தியையெல்லாம் தாண்டின செயல்கள். ஏன்னா அவர் பகவான், முழு முதற் கடவுள். ஆனா அவர் கூட தன்னை மறைச்சுக்கிட்டாரு. எப்படி? கபட மானுஷக ஒரு சாதாரண மனிதனை போல நடிச்சு. சோ இதோட முழு அர்த்தம் என்னன்னா, முழு முதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பலராமரோட சேர்ந்து தன்னை ஒரு மனுஷனா மறைச்சுக்கிட்டு மனித சக்திக்கு அப்பாற்பட்ட பல அற்புதங்களை செஞ்சாரு. உண்மையிலே இந்த ஸ்லோகத்தோட மையமே அந்த கபட மானுஷ அப்படிங்கிற வார்த்தை தான். அதுக்கு அர்த்தம் நடிக்கும் மனிதன். இது கேட்கவே ஒரு ஆச்சரியமான முரண்பாடா இருக்கு இல்லையா? அதாவது கிருஷ்ணர் பார்க்கறதுக்கு ஒரு மனிதனா தெரிஞ்சாலும் அவர் முழு முதற் கடவுள். அவர் தன்னோட அளவற்ற தெய்வீக சக்தியை மறைச்சு நம்மள ஒருத்தரா நடிச்சாரு. அவர் தவம் செஞ்சு கடவுளானவர் கிடையாது, பிறந்ததிலிருந்தே. ஏன் ஆரம்பமே இல்லாம அவர்தான் கடவுள். கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனுஷனா நடிச்சாருன்னு நம்ம பார்த்தோம். ஆனா சில நேரங்கள்ல அவரோட தெய்வீகம் அப்படியே வெளிப்பட்டுடும். உதாரணத்துக்கு அவரோட அம்மாவுக்கு 4 கைகளோட விஷ்ணு ரூபத்திலேயே காட்சி கொடுத்தாரு. யோசிச்சு பாருங்களேன், வெறும் 7 வயசு பையன் கோவர்தனம்னு ஒரு பெரிய மலைய தன்னோட சுண்ட விரல்ல கொடை மாதிரி தூக்கி மக்களை காப்பாத்தினாரு. இந்த மாதிரி பல சம்பவங்கள் அவர் மனித வேஷத்துல இருந்தாலோ அவர்தான் முழுமுதற் கடவுள்ங்கிறத திரும்ப திரும்ப நிரூபிச்சது. சரி, கிருஷ்ணரோட லீலைகள் எல்லாம் ரொம்ப அற்புதம்தான். ஆனா நைமிஷாரண்யத்துல கூடின அந்த மாபெரும் முனிவர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த கதைகளை கேட்க ஏன் இவ்ளோ ஆர்வமா இருந்தாங்க? ஏதோ ஒரு பெரிய அவசர தேவை இருந்திருக்கணும் இல்லையா? அது என்னங்கறத அடுத்த ஸ்லோகம் நமக்கு விளக்குது. இந்த 2வது ஸ்லோகம் அந்த முனிவர்கள் ஏன் அங்கே கூடினாங்கங்கிற காரணத்தை நமக்கு சொல்லுது. அது ஒரு ரொம்ப கடினமான ஒரு புதிய யுகத்தோட ஆரம்பம். அந்த காலத்தோட சவால்களை அவங்க நல்லாவே தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. கலிம் ஆகதமாக்ஞாய க்ஷேத்ரே அஸ்மின் வைஷ்ணவே வயம் ஆசினா தீர்க்க சத்ரேண கதாயாம் சக்ஷுணா ஹரேஹே. 21. அந்த முனிவர்களோட அவசரத்துக்கு காரணம் கலியுகம். இந்த பேர் நமக்கு நல்லாவே தெரியும். இது சண்டைகளும் கருத்து வேறுபாடுகளும் மன அழுத்தமும் நிறைஞ்ச காலம்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. நம்மள சுத்தி பார்த்தாலே அது உண்மைதான் தோணுது இல்லையா? இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல ஆன்மீகத்துல கவனம் செலுத்துறதும் தன்னை உணர்றதும் எவ்ளோ கஷ்டம்னு அந்த முனிவர்கள் அப்பவே உணர்ந்திருந்தாங்க. பாருங்க, ஒவ்வொரு யுகத்துக்கும் ஆன்மீகத்தை அடையிற வழி மாறுபடுது. சத்திய யுகத்துல மக்கள் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தியானம் செஞ்சாங்க. திரேதா யுகத்துல பிரம்மாண்டமான யாகங்கள் பண்ணாங்க. துவாபர யுகத்துல பெரிய பெரிய கோயில்கள்ல வழிபட்டாங்க. ஆனா நம்மளோட இந்த வேகமான சிக்கல்கள் நிறைஞ்ச கலியுகத்துக்கு என்ன வழி? சாஸ்திரங்கள் ரொம்ப எளிமையான ஆனா மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிய சொல்லுது. அதுதான் இறைவனோட புகழ காதால கேட்பதும் வாயால பாடுறது. கலியுகத்தோட சவால்களை நல்லா புரிஞ்சுக்கிட்ட அந்த முனிவர்கள் இந்த யுகத்துக்கான மிகச்சிறந்த யாகம் எது, தன்னை உணர்றதுக்கான வழி எதுன்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அவங்களோட அந்த முடிவு இன்னைக்கு நமக்கும் ஒரு பெரிய வழிகாட்டியா இருக்கு. அப்போ அந்த முனிவர்கள் நமக்கு காட்டுற பாதை எவ்ளோ அழகா எளிமையா இருக்கு பாருங்க. அவங்க செஞ்சது இதுதான். ஒரு புனிதமான இடத்துல ஒன்னா சேர்ந்தாங்க. அங்கே பகவானோட தெய்வீக கதைகளை முழு மனசோட ரொம்ப நீண்ட காலத்துக்கு கேட்கணும்னு முடிவு செஞ்சாங்க. ஆமாங்க, இந்த கலியுகத்தோட மிகச்சிறந்த யாகமே இறைவனோட புகழ கேட்பதும் சொல்றதும் பாடுறதும் தான். ஆக இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி இதுதான். இந்த கலியுகத்துல ஆன்மீக விடுதலையை அடையணும்னா ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்கறதும்
அத பத்தி பேசுறதுன்னு தான் ஒரே வழி. மத்த முயற்சிகள் பலன் கொடுக்காம கூட போகலாம். முனிவர்கள் காட்டின இந்த எளிய வழிதான் நமக்கான தீர்வு. இந்த கலியுகத்துக்கான பாதைய விளக்குன இந்த உரையாடல கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இறைவனோட புகழ கேட்கறது போலவே அத பகிர்ந்துக்கிறதும் ஒரு சிறந்த சேவைதான். அதனால இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு இத மத்தவங்களோட பகிர்ந்து எங்க சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு ஆழமான விளக்கத்தோடு சந்திப்போம். நன்றி.